அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஜிக்ஸாக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சியாகவும் நல்ல மொறுமொறுன்னு அப்படியே ஒரிஜினல் சுவையில் இருக்குங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண கத்தியை பயன்படுத்திக்கலாம். இப்போ என்றைக்குமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது பழைய உருளைக்கிழங்கா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அதில் வரி வரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. இது 300 rupees தான். இந்த மாதிரி நான் சாதாரணமாக எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் போயிடணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு அது நல்ல அதாவது அதில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கில் ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஒத்தி எடுத்துருங்க. இப்படி ஒரு 10 minutesக்கு அந்த உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுல ஒரு முக்கியமான மெத்தட் இருக்குங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரிஜினல் அப்படியே நீங்கள் மெக்டொனால்டில் வாங்கி சாப்பிடுவீங்களா அந்த மாதிரியே இருக்கும். பாருங்கள் இப்போ நான் போட்டுட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுதேன். 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்கள் 1 நிமிஷம் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த 1 நிமிஷத்தை நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கிறேன் ஒழிய இடையில கட்டெல்லாம் பண்ணலை. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ அடுத்ததும் போட்டிருக்கேன். இதுவும் ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலெல்லாம் லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயிலாக இருந்ததுன்னா அது மேலே இந்த மாதிரி இது பண்ணி எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுக்கோங்க. இதில் போட்டதுக்கப்புறமா கார்ன் ஸ்டார்ச் அதாவது மக்காச்சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவருக்கு வச்சுருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரீசரில் 1 ஹவருக்கு வச்சுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இப்போ ஃப்ரீசரில் 1 ஹவருக்கு வச்சதுக்கு அப்புறமா நான் அப்படியே நீங்கள் எடுத்த உடனே ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அடுத்த செகண்டு நம்ம இந்த இதில் போட்டுடலாம். ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் இது ஃப்ரை பண்ணி முடிக்கத்தட்டியும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும். லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஐயோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுத்தது போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இதுவும் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.